ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, 1 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் நம்ம கடையில் கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியலை. இனிமேல் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி வரப்போகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டார்க் எஃபெக்ட் எப்படிலாம் போடுறது, எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இனிமேல் அது சம்மந்தமாக தான் எல்லா வீடியோஸும் வரப்போகுது. தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டால் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லா ஃபோட்டோஸுக்குமே நான் ஒரே எஃபெக்ட் போட்டிருக்க மாட்டேன். இந்த டார்க் எஃபெக்டை பொறுத்தளவுக்கு நிறையா விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. எந்தெந்த ஃபோட்டோவுக்கு எந்தெந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம வர அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபோட்டோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னுடைய ஃபோட்டோ தான், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நான் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருவோம். லைட்டாக நம்ம ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நேராக ஃபில்டர் போயிட்டு இந்த டோபாஸ் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். யாருக்கும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த டோபாஸோட லிங்க் கொடுக்குறேன். இந்த டோபாஸில் போயிட்டு 4th ஆப்ஷனாக டோபாஸ் கிளாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை தொடுங்க. மேலே லெஃப்ட் சைடில் டாக்குமெண்ட்ரி, ஃபேஷன், ஜென்ரல், லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை தொட்டுட்டு கீழே ப்ரீசெட்ஸ்ன்னு இருக்கும். ப்ரீசெட்ஸில் பிரிக் பில்டிங்ஸ் 1, சிட்டிஸ்கேப் 1, அந்த மாதிரி ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்கள் ஃபோட்டோவுக்கு எது சம்மந்தமாக, உங்கள் ஃபோட்டோவுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் தொடுங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எது கரெக்டாக இருக்குமோ, நீங்கள் என்ன தோன்றீங்களோ அதை பண்ணுங்கள். கொண்டு ரைட் சைடில் கிளாரிட்டி, அதுக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாய்ஸ் வச்சு நான் வீடியோ போடுறேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் இதுக்கப்புறம் உள்ள எஃபெக்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலே உள்ளது உங்களோட இது என்னென்னா, இனிமேல் பண்ணுறது ஸ்மெட்ச் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையே. ஸ்மெட்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் வரும். ஸ்மெட்ச் பண்ணால் தான் வரும். இதில் என்னென்னா ப்ரஷ் டூல் இருக்குல்ல, ப்ரஷ் டூலுக்கு போயிட்டு அதில் 4th ஆப்ஷன் இருக்கும், மிக்சர் ப்ரஷ் டூலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரஷ் டூலை தொட்டுட்டு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் இங்கே நான் வச்சுருக்க ஆப்ஷன் அப்படியே வைங்க. வெட்டில் WETன்னு ஒரு வெட்டுன்னு இருக்கும், அதில் 47 வச்சுக்கோங்க. லோடுன்னு இருக்கும், அதில் 13 வச்சுக்கோங்க. மிக்ஸுன்னு இருக்கும், அதில் 43 வச்சுக்கோங்க. ஃப்ளோவுன்னு இருக்கும், ஃப்ளோவில் 60 வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டு இருக்கும், அதில் 18 வச்சுக்கோங்க. இதை பொறுத்தளவு எப்படின்னா, இதை நீங்கள் கூட வச்சிங்கன்னா நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் குறைச்சி வைக்க ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு வேகமாக ஸ்மெட்ச் ஆகும், ரொம்ப ஸ்மெட்ச் ஆகும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஒரு 18 வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் அதை வச்சு தான் பண்ணுவேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லேயர் பாக்ஸ் போய்க்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இனிமேல் தான் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ண பழக போகிறீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் என்ன அமைக்கோங்க. அமைக்கிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணிங்க என்றால், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் அதில் போய் எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான். இதுக்கு மேலே உள்ளது எல்லாமே நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. இதுமாதிரி இந்த ஸ்மெட்ச் பண்ணுறதுல சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். இனிமேல் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுறது மட்டும்தான் மேட்டரு. இது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு போக தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து போக நீங்கள் அடித்து உதறிடலாம். ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் யூடியூப்பில். இந்த மாதிரி வாய்ஸ் வச்சு கொஞ்சம்
ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால், எதுவும் புரியலைன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை அந்த அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்மெட்ச் பண்ணுறது தான் மேட்ரு. நீங்கள் ஸ்மெட்ச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபோட்டோ உங்களுக்கு நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்க்க. இந்த ஸ்மெட்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு மேட்டரே. இந்த ஸ்மெட்ச் பண்ணுறதுல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ ஒரே வீடியோவில் எல்லாமே போட்டோம்னா உங்களுக்கு குழப்பிடும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது டவுட்டோ அதை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் புரிகிற வரை மட்டும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்மெட்ச் பண்ணியாச்சு. ஸ்மெட்ச் பண்ணக்கப்புறம் இந்த டூப்ளிகேட்டு லேயர் ஒன்று எடுத்தோம்ல, சாரி எம்டி லேயரில் எடுத்து நம்ம அதை ஸ்மெட்ச் பண்ணோட அந்த ஸ்மெட்சோட லேயரையும் நம்மளோட ஃபோட்டோ லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு இந்த லேயரை தொட்டிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணக்கப்புறம் கண்ட்ரோல் இ கொடுத்திங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த எஃபெக்ட்டு போங்க. ஃபில்டர், டோபாஸ் போயிட்டு ஃபோட்டோ டோபாஸ் கிளாரிட்டி போயிட்டு திரும்ப அதே ஆப்ஷனே போங்க. திரும்ப அந்த பிரிக் பில்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அதே ஆப்ஷனே போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க என்றால் லோடிங் ஆகும். நீங்கள் இந்த சென்டரில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துருச்சு. போ, நம்ம ஏதாவது சொன்னோம்னா தான் வந்துடும். என்னடா அது, நீங்கள் திரும்ப போயிட்டு அதே எஃபெக்டே போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு வந்துடும் அந்த ஃபோட்டோஸ்க்கு. வந்துடுச்சா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்டு செட் பண்ணுறது மற்ற எல்லா எஃபெக்டையும் நம்ம அதுக்கடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இன்னும் இந்த எஃபெக்டை பொறுத்தளவு இந்த மாதிரி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நான் எல்லா எஃபெக்டையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாமே பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். பேக்ரவுண்ட்ஸ் எப்படி போடுறது, எந்த ஃபோட்டோக்கு எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.